சிவசுப்பிரமணியம். மாதவி அம்மாள் பகவானின் பக்தை. ஒவ்வொரு முறையும் அவளுக்கு பகவான் யாருக்கும் தீட்சை என்றெல்லாம் தருவதில்லை என்பது நன்றாக தெரிந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பகவானிடம் தனக்கு தீட்சை தரும்படி கேட்பாள். பகவானும் ஒரே பதிலையே, அதாவது யார் குரு யார் சிஷ்யன் இரண்டும் இங்கே இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான், அது உங்கிட்டயே இருக்கு, அதை யாரும் தரவும் முடியாது எடுக்கவும் முடியாது என்று கூறுவார். 1934 ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஹாலில் மாதவ சுவாமியை தவிர வேறு யாரும் இல்லை. பகவான் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். மாதவி அம்மாள் வழக்கமான தீட்சை தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நமஸ்கரித்தாள். பகவான் செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு பத்மாசனத்தில் அமர்ந்தார். அச்சலமானார். மாதவி அம்மாள் அச்சரமணமாலை பாடினாள். பாடி முடித்தவுடன் பகவான் மாதவ சுவாமியிடம் பிரார்த்தனையை அருணாச்சலத்துக்கிட்டே சொல்லிட்டா என்றார். மீண்டும் அச்சலமானார். மாதவி அம்மாள் மீண்டும் பகவான் அச்சலமானதால் பகவானிடம், பகவானே எனக்கு தீட்சை பெற தகுதி இல்லையா, நீங்களே எனக்கு சொல்லுங்கோ என்ற போது அனாதரவாய் உணர்ந்தாள். இதை சொல்லி முடித்தவுடன் பகவானின் முகத்தில் இருந்த பிரகாசம் மிக அதிகமாக வெளிவந்தது. ஹால் முழுதும் நிரம்பியது. பகவானின் உடம்பு தெரியவில்லை. அந்த பிரகாசமே சோஃபாவில் இருந்தது. மாதவி அம்மாள் கண்களில் ஆனந்தம் வெளிப்பட்டது. 2-3 வினாடிகளில் சகஜ நிலை திரும்பியது. மீண்டும் பகவானுக்கு நமஸ்கரித்தாள். பகவான் புன்முறுவலுடன் அவன் தீட்சை பைத்தியம் சரியா எடுத்தா என்றார். ஒரு பேப்பரை எடுத்து ஒரு ஸ்லோகத்தை எழுதி மாதவி அம்மாளிடம் கொடுத்து, இதை ஒரு தியான ஸ்லோகமா வச்சுக்கோ என்றார். அதில் ஹிருதய குகையில் வாசம் செய்யும் குகனை, பிரபஞ்சத்தை காப்பவனின் மகனை, நினைப்புக்கு அப்பால் உள் சுத்த பிரக்ஞையை ஞான சக்தியை ஆயுதமாக தரித்தவனை, சீரடியார் அஞ்ஞான இருள் அகற்றுபவனை நான் போற்றி வணங்குகின்றேன் என்று எழுதியிருந்தார்.